மகாபெரிவாச்சரணம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னு நமக்கு நினைவு வருவது பெருமாள். அடுத்தது புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவது. இந்த மாவிளக்கு போடும் பழக்கம் எப்படி வந்தது? எதற்காக இந்த மாவை மட்டும் நாம் மாவிளக்கு போடுகிறோம்? ஏன் வேறு எதையும் சேர்ப்பது கிடையாது? இந்த மாவில் தான் போடணும்னு என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அழகாக புராணங்கள் இதற்கு அழகாக ஒரு வரலாற்றை சொல்கின்றது. இப்போ நம்ம வீட்டில் மாவிளக்கு போடக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது. இதுல என்ன ஐதீகம் அப்படிங்கிறது இதுல ஒரு சின்ன கதை இருக்கு. திருமலை பெருமாளுடைய அற்புதமான வாசஸ்தலம். அங்க வாழ்ந்த சில முனிவர்கள் அங்கிருந்து ஒரு மரத்துல ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு வருகிறார்கள். அதை பார்த்த ஒரு வேடன் அவங்க கிட்ட போய், ஏங்க சுவாமி இந்த மரத்தை வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன பண்ணார்களாம் முனிவர்கள், உங்களை போன்ற வேடுவர்களுக்கு அருள் புரிவதற்காகவே பெருமாள் இப்படி மரத்தின் வடிவில் காட்சி தருகிறார், இங்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய தாழ்ந்தவனுக்கு கூட அருள் புரிவதற்காக இந்த வடிவில் பெருமாள் வந்திருக்கிறார் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு பரவசங்க. அடுத்த நாள் முதல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? அதுதான் இங்க அந்த வரலாறு நமக்கு காண்பிக்குது. வேட்டைக்கு போய்விட்டு வருகிறான். வரும் பொழுது தேனும் தினைமாவும் கொண்டு வந்து மரத்தில் உள்ள பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். இப்ப இந்த மலையப்பனுடைய அருளால் அந்த வேடனுக்கு ஒரு மகனும் பிறக்கிறான். அவன் மட்டும் பக்தியில் குறைந்திருப்பானா என்ன? மகனுக்கும் அந்த விவரம் வந்த பிறகு அவனையும் தன்னோடு அழைத்து வந்து மரத்தில் உள்ள பெருமாளுக்கு தேனும் தினைமாவும் சமர்ப்பித்து வருகிறான். இந்த நிலையில அழகா பெருமாள் ஒரு லீலை செய்கிறார். ஒரு நாள் வேடன் தேன் கொண்டு செல்ல மறந்து விட்டான். இப்ப மரத்துக்கு பக்கத்துல போய் தன் பைய பிரிச்சு பார்க்கிற போது தினை மாவு மட்டும்தான் இருக்கிறது. வேடர் குலம் என்பதால் அவர்கள் தினை மாவை உபயோகப்படுத்தினார்கள். அதனால தான் இன்னைக்கும் நம்ம தினை மாவில் மாவிளக்கு போடும் பழக்கம் இருக்கிறது. இப்ப பார்த்துட்டு அது மட்டும் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த தன் பையன் கிட்ட கொடுத்துட்டு, இங்கேயே இரு, நான் போய் தேன் கொண்டு வந்துடுறேன், தேனையும் தினை மாவையும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேனை தேடி போறான். இப்ப என்ன லீலை நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டும் இல்லையா? அந்த வேடுவனுக்கு கண்ணில் அந்த தேன் படுமா என்ன? கண்டிப்பாக இல்லை. அப்ப வேடுவன் வருவதற்கு நீண்ட நேரம் ஆகிவிட்டது. சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு பசி தாங்கவில்லை. அதனால என்ன பண்றான், சரி வெறும் தினமாவை மட்டும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சமர்ப்பணம் செய்து விட்டு சாப்பிட போகிறான். அப்பொழுது தேனுடன் வந்த வேடன் அந்த மகனுடைய செயலை கண்டு கோபம் கொண்டு அவனுடைய வயது என்னன்னு கூட பார்க்காமல் அந்த பக்தியால் அவனை அடிக்கப் போகிறான். ஏன்னா பக்தியில் இருக்கும் பொழுது முன்னே இருப்பது யார் என்று தெரியாது. அங்கே பெருமாள் மட்டும்தான் அவனுடைய மனத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அந்த பக்தியில் சிறுபிழை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு தோன்கிறது. அப்ப அடிக்க போகும் பொழுது பெருமாள் அற்புதமான லீலை இங்கே செய்கிறார். பின்னால் இருந்து ஒரு கை வேடுவனின் கையை தடுக்கிறது. திரும்பி பார்த்தால் சாட்சா திருவேங்கடமுடையானே அங்கு நின்று கொண்டிருக்கிறார். உன் மகன் தேன் கலக்கவில்லை என்று யார் சொன்னது? என்ன சாமி சொல்றீங்க, நான் தேனே கொண்டு வரலையே அப்படின்னு. அவன் தினை மாவோடு சேர்ந்து பக்தி என்னும் தேனை கலந்து எனக்கு அர்ப்பணித்தான். பார்த்தீங்களா, பக்தி அப்படிங்கிறதே ஒரு தேனாக மாறி அந்த தினை மாவோடு சேர்ந்து விட்டது. அதை நான் ஆனந்தமாக உண்டு விட்டேனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறாரு. அதை சொன்ன உடனேயே திருமாலை தரிசித்து பரவசமடைந்த வேடுவனும் அவன் மகனும் திருமலையப்பனின் திருவடிகள் விழுந்து பணிந்து அருள் பெற்றார்கள் அப்படிங்கிறது. சரி, இந்த சம்பவம் ஏன் புரட்டாசி சனிக்கிழமை தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுக்கு, இந்த சம்பவம் நடந்த நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமை. அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமைக்கு அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு அமோகமாக அந்த பெருமாளை நாம் வரவழைத்து அவனுக்கு அத்தனை பெரிய பூஜைகளை நாம் செய்கிறோம்.
அந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் அந்த வேடுவன் சமர்ப்பித்த தினை மாவுக்கு இணையாக அரிசி மாவும் தேனுக்கு இணையாக வெல்லமும் கலந்து மாவிளக்கு போடும் வழக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தினை மாவில் போடும் வழக்கத்தையும் கொண்டிருக்கிறார்கள். மகாபிரியவா சரணம்.